அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த மாதம் முழுவதும் ராக்கெட் வேகத்தில் பணம் பெருக வெறும் 6 முறை இதை எழுதுங்கள் போதும். இதுல எந்த ஒரு மந்திரமோ பூஜைகளோ கிடையாதுங்க. சோ எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய அஃபர்மேஷன்ஸ் இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எழுத போகும் அந்த வாக்கியம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் எழுதணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம சேனல்ல சமீப காலமாக நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ், ஏஞ்சல் நம்பர்ஸ் மற்றும் அஃபர்மேஷன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கான காரணம் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும், அதே நேரத்தில் இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு பலன்களையும் கொடுக்குதுங்க. இதுவரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்க எல்லா ஸ்விட்ச் வேர்ட்ஸ், ஏஞ்சல் நம்பர் மற்றும் அஃபர்மேஷன்ஸ் மெத்தட்ஸ் கீழே அந்த அளவிற்கு பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல் கமெண்ட்ஸை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால தாங்க இன்னும் இது போன்ற நிறைய மெத்தட்ஸை நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த அஃபர்மேஷன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா சுய பிரகடனம் அல்லது ஆழ்மன கட்டளை வாக்கியம்னு அர்த்தம். ஃபுல் பாசிட்டிவான அதே நேரத்தில் சிம்பிளான ஒரு சென்டென்ஸை நம்ம எடுத்துக்கணும். அதை சில முறைகள் ரிப்பீட்டடா நம்ம எழுதும் போதோ அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுதோ அந்த வாக்கியம் நம்முடைய ஆழ்மனதில் பதியும். பிறகு அந்த வாக்கியத்திற்கு ஏற்ற பலன்கள் நமக்கு கிடைக்கும். எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த அஃபர்மேஷன்ஸ் வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்விட்ச் வேர்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா நம்ம எந்த லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ண கூடாதுங்க. அந்தந்த மொழிகளில் இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அதே மொழியில் தான் நம்ம பயன்படுத்தணும். அப்பதான் அந்த வார்த்தைக்குண்டான அதிர்வலைகள் நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த அஃபர்மேஷன் வாக்கியத்தை எந்த மொழியில வேணாலும் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மொழிபெயர்க்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு சின்ன நெகட்டிவான வார்த்தை கூட அந்த வாக்கியத்துல இருக்க கூடாதுங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வாக்கியத்தை இங்கிலீஷ்ல நான் கொடுத்திருக்கேங்க. சோ ஜெனரலா நிறைய பேருக்கு இதை எழுத முடியும். ரொம்பவுமே சிம்பிளான வாக்கியம் தாங்க. இந்த ஜூன் மாதம் முழுவதும் ஒரு நாள் கூட தவறாமல் இந்த வாக்கியத்தை நீங்க எழுதுங்க. ஒரு நாளைக்கு வெறும் 6 முறை மட்டும் தாங்க நம்ம எழுத போறோம். சோ 2 நிமிஷம் மட்டும் தான் ஆகும். சப்போஸ் நீங்க இந்த வீடியோவை கொஞ்சம் லேட்டா பாக்குறீங்க, அதாவது ஒரு நாள் அல்லது 2 நாள் கழிச்சு நீங்க பாக்குறீங்க, அந்த டைம்ல இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதிகபட்சம் 5 நாட்களுக்குள்ள இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டீங்கன்னா அன்றைய தினத்திலிருந்து இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் எந்த நேரத்துல இந்த வாக்கியத்தை நம்ம எழுதணும்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் நீங்க காலை நேரத்திலேயே எழுதி முடிச்சிருங்க. விடியற் காலை 4 மணி முதல் காலை 11 மணிக்குள்ளாக இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் எழுதி முடிச்சிருங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால காலை நேரத்தில் எழுத முடியாதவங்க அல்லது தெரியாமல் நீங்க மறந்துட்டீங்கன்னா அன்றைய தினம் இரவு 12 மணிக்குள்ளாக நீங்க எழுதி முடிக்கணும். சோ விடியற் காலை 4 மணி முதல் நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக இந்த மெத்தடை நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 30 நாளைக்கு இந்த மெத்தடை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்றதுனால பேப்பர்ல நீங்க எழுத வேண்டாம், ஒரு நோட் புக்கை நீங்க எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்க்காக ஏதாவது நோட் புக் யூஸ் பண்றீங்கன்னா அதையே கூட நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷா ஒரு நோட் புக் அல்லது டைரி நீங்க எடுத்துக்கோங்க. ரூல்டு அன்ரூல்டுன்னு எந்த நோட் புக் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். புதியதாக நோட் புக் வாங்க போறவங்க மேக்ஸிமம் அன்ரூல்டு, அதாவது கோடு போடாத நோட் புக்கை வாங்கிக்கோங்க. அன்ரூல்டு நோட் புக் யூஸ் பண்ண சொல்றதுக்கான காரணம் அதுல ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். மற்றபடி நீங்க வீட்ல ரூல்டு நோட் புக் வச்சிருக்கீங்க அல்லது டைரி வச்சிருக்கீங்கன்னா தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம், தவறு கிடையாதுங்க. ரொம்பவும் கசங்கி போன, கிழிந்து போன பழைய நோட் புக் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. பணவசியத்திற்காக நம்ம எழுத போறோம். சோ கொஞ்சம் நீட்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய நோட் புக்கா பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக எந்த கலர் பென்ல எழுதணும்னு பார்த்தோம்னா கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்ல நீங்க எழுதுங்க. மேக்ஸிமம் கிரீன் கலர் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதை நீங்க பயன்படுத்துங்க. பச்சை நிறத்திற்கு பணவசிய ஆற்றல் அதிகம். சோ கிரீன் கலர் பென்னை யூஸ் பண்ணும் பொழுது அது இன்னமும் கூடுதல் பலனை நமக்கு கொடுக்கும். பச்சை நிறம் குபேரருக்கு
எல்லோருக்கும் உரியது. கிரீன் கலர் கிடைக்காத பட்சத்துல நீங்க ப்ளூ கலரை யூஸ் பண்ணிக்கலாம். கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தினமும் ஃப்ரெஷ்ஷான ஒரு பேஜ்ல தான் எழுதணும்னு கிடையாதுங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இடம் இருக்கிற வரைக்கும் ஒரே பேஜ்ல நீங்க எழுதிக்கிட்டே வாங்க. நிறைய பேஜஸ் நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு 6 முறை நம்ம எழுதணும். அதுதாங்க முக்கியம். அதை நீங்க எப்படி வேணாலும் எழுதலாம். சரி வாங்க, நாம் எழுத வேண்டிய அந்த ஆற்றல் மிக்க வாக்கியம் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. In this June month, I am financially empowered. In this June month, I am financially empowered. In this June month, I am financially empowered. அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான ஆற்றல் மிக்க வாக்கியம் இது. உங்களுக்கு கிளியரா தெரியணும்ன்றதுக்காக நான் 2 லைனா ஸ்பிளிட் பண்ணி இதுல எழுதியிருக்கேங்க. நீங்க ஒரே லைன்லயே எழுதலாம், அல்லது நீங்க 2 லைனா எழுதணும்னாலும் தாராளமாக எழுதிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இந்த வாக்கியத்திற்கான பொருள், இந்த ஜூன் மாதம் முழுவதும் பணத்திற்கான உயர் அதிகாரத்தை நீங்க பெறுவதாக அர்த்தம். பொதுவாகவே ஃபினான்ஷியலி எம்பவர்ட் அப்படின்ற வார்த்தையே மிகவும் ஆற்றல் வாய்ந்தது. பணவரவை பல மடங்காக ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த வார்த்தைக்கு உண்டு. ஒரு நாளைக்கு வெறும் 6 முறை மட்டும் தான் நம்ம எழுத போறதுனால நீங்க ரொம்ப வேக வேகமா எழுத வேண்டாம். கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பொறுமையா நீங்க எழுதுங்க. ஒரு மிஷன் மாதிரி நம்ம எழுதக்கூடாதுங்க. நீங்கள் ஒரு மிகப்பெரிய பணக்காரர், உங்ககிட்ட இப்ப நிறைய பணம் இருக்குன்ற அந்த ஒரு உணர்வு நிலையோட இந்த வாக்கியத்தை நம்ம எழுதணும். எப்பவுமே எண்ணங்களை காட்டிலும் உணர்வுகளுக்கு தாங்க அதிகமான சக்திகள் உண்டு. நான் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் அப்படின்ற சிந்தனை எண்ணத்தில் மட்டும் இருந்தால் போதாதுங்க. அதை உணர்வு பூர்வமாக நம்ம ஃபீல் பண்ணணும். உங்களுக்கு தேவையான பணம் உங்க கையில இப்ப இருக்கிற பட்சத்துல எந்த அளவிற்கு நீங்க சந்தோஷமா, மகிழ்ச்சியா, நிம்மதியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை அப்படியே நீங்க கொண்டு வரணும். உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அந்த பணம் இப்ப உங்ககிட்ட நிறைவா இருக்கு. சோ நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வுகளை தத்ரூபமா அப்படியே நீங்க கொண்டு வாங்க. அந்த சந்தோஷமான உணர்வு நிலையோட 6 முறை இந்த வாக்கியத்தை நீங்க எழுதி பாருங்க. ஒரே வாரத்தில் பணவரவில் அதிரடியான முன்னேற்றங்கள் ஏற்படுவது உறுதி. நம்முடைய உணர்வுகள் தாங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகின்ற மொழி. நாள் முழுவதும் எந்த வகையான உணர்வுகளை அதிகமாக நம்ம வெளிப்படுத்துறோமோ அந்த உணர்வுகளுக்கு ஏற்ற சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் இந்த பிரபஞ்சம் நமக்கு உருவாக்கி கொடுக்கும். சோ நீங்க ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக, பணக்காரராக உணர உணர இந்த பிரபஞ்சம் உங்களை பணக்காரராக்குவதற்கான அத்தனை விதமான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்கும். ஃபீலிங் இஸ் தி சீக்ரெட்னு நெவைல் கார்டட் சொல்லியிருப்பாரு. நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ உற்சாகமான, சந்தோஷமான மனநிலையோட 6 முறை இந்த வாக்கியத்தை நீங்க எழுதி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.